வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல். இதுதான் நிறைய பேருக்கு இருக்க மெயின் ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்பவுமே கஷ்டப்படுத்துகிற ஒரு பிரச்சனையாக இருக்குது எதுனா இந்த கான்ஸ்டிபேஷன் தான். ஸோ இது எதனால் அக்கறை ஆகுது, இதுக்கு என்ன சொல்யூஷன்? ஸோ டெய்லி பேஸில் நம்ம என்ன இன்டேக் பண்ணோன்னா நமக்கு ஃப்ரீயான மோஷன் கிடைக்கும். ஸோ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் நம்ம பாடி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஃபுட்டு ஹேபிட்லாம் இன்டேக் பண்ணும், இதை பற்றிய டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வியூவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மலச்சிக்கல் தான். ஸோ இதுக்கு மெயினான ரீசன் என்னங்க, நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான். இந்த வாழ்க்கை முறை கரெக்டான முறையா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஏன்னா சரியான ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை, அப்படியே கிடைச்சாலும் அதில் கெமிக்கல் ஆட் ஆகாமல் நமக்கு எந்த ஃபுட்டுமே வந்து சேரதில்லை. சின்ன குழந்தைக்கு கொடுக்குற பால்லேருந்து ஸோ பெரியவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வரைக்குமே எல்லாமே கெமிக்கலாக மாறிச்சு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் எல்லாரோட பாடியிலும் பலவிதமான ரியாக்ஷனை உருவாக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம எடுத்துக்கிறது சேஃபாக எடுத்துக்கிறோமா, ஸோ இதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு பொருளையும் நம்ம எடுத்துக்கும் போது கொஞ்சம் அவேர்னஸோட தேடி நல்லதாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ நம்ம டெய்லி பேஸில் நம்ம பாடிக்கு ரொம்ப வேணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷன்லேருந்து ரிலீஃப் கிடைக்க நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து எதில் இருக்குது அதிகமாக எல்லாருக்குமே நல்லா தெரியும். கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இதில் எல்லாமே நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஃபுட்டு நம்ம இன்டேக் பண்ணும்போது இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு நல்ல ரிலீஃபாக கிடைக்குது. மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட்டு, நிறைய ஆயில் ஃபுட்டு, அதுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேக்கரி ஐட்டம், இந்த மைதா கலந்திருக்க பொருள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாவே ஸோ சீக்கிரமாக நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ நம்ம டெய்லி பேஸில் எவ்வளோ கிராம் நம்ம ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு USDA, அதாவது யுனைடெட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு டெய்லி பேஸில் ஒரு 1000 கேலரி டெய்லி எடுக்கிறீங்கன்னா அதில் 14 கிராம் கண்டிப்பாக ஃபைபர் இருக்கணும்னா, இல்லை நீங்கள் 2000 கேலரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 28 கிராம் ஃபைபராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு 50 ஏஜ் ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பேஸில் ஒரு 28 கிராம் ஃபைபர் கண்டிப்பாக இன்டேக் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரியில் தான் நமக்கு ஃபைபர் எப்படி எடுக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம பாடியில் ஃபைபர் மட்டும் இன்டேக் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ஃபைபர் இல்லைன்னா நிறைய ஆபத்துக்கள் நம்ம பாடிக்கு உண்டு. எனக்கு ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை இதெல்லாம் பார்த்தாவே அலர்ஜி, நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பாடிக்கு தேவையான டெய்லி பேஸ் ஃபைபர் எடுக்கலைன்னா இப்போ வளர்ந்து வர ஒரே பெரிய நோயாக நினைக்கிற டயபெட்டிக் சீக்கிரமாக உங்களுக்கு அக்கறாக நிறைய சான்சஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டெய்லி பேஸில் ஃபைபரை இன்டேக் பண்ணிங்கன்னா அதில் இன்சாலிபிள் ஃபைபர், சாலிபிள் ஃபைபர் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ரெண்டுமே நம்ம ரொம்ப பாடிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்சாலிபிள் ஃபைபர் அப்படின்னா நம்ம ரத்தத்தோட கரையக்கூடிய ஃபைபர். ஸோ இது இருந்தால் தான் நமக்கு டெய்லி பேஸில் இருக்கிற மோஷனை கரெக்டாக ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த இன்சாலிபிளோடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, கரையாத நார்ச்சத்தையும் நம்ம செரிமான பாதையில் அங்கங்கே இருக்கிற கழிவுகளையும் அப்படியே மலத்து வழியாக வெளியே நிற்கிறது தான் இந்த இன்சாலிபிளோட ஃபைபர். ஸோ இது ரெண்டுமே முக்கியம். டெய்லி பேஸில் நம்ம பிளேட்டை கழுவிட்டு தானே சாப்பிட்றோம், அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்க டாக்ஸிம் எல்லாம் வெளியான பிறகு நம்ம சாப்பிட்டா தான் நம்ம கொடுக்குற குட் நியூட்ரிஷன்லாம் அதனால் அப்சர்வேஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டெய்லி நடக்கணும்னா கண்டிப்பாக டெய்லி பேஸில் நீங்கள் ஃபைபர், நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீரியடில் நீங்கள் உங்கள் பாடிக்கு ஃபைபர் கொடுக்கலன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகுறது மட்டும் இல்லை, உங்கள் டெய்லி பேஸில் இருக்க கழிவுகள், டாக்ஸிம் ரிலீஃப் ஆகாது. இதனால் கான்ஸ்டிபேஷன் அக்கறாகும். நிறைய ஆக்டிவிட்டீஸோட, நல்ல வாட்டர் இன்டேக்கோட, நல்ல ஃபைபர் கண்டென்ட் உள்ள ரிச் ஃபுட்டெல்லாம் இன்டேக் பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் வெயிட் லாஸ் சீக்கிரம் குயிக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சீக்கிரமான நியூட்ரிஷன் அப்சர்வேஷனும் நடக்கும். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், ஸோ நியூட்ரிஷன் உங்கள் பாடிக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹெர்ப்லைஃப் மூலிமா நீங்கள் என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணால் உங்கள் பாடிக்கு சீக்கிரம் அப்சர்வேஷன் நடக்கும். ஸோ ஃபைபர் டேப்லெட்டாக எடுக்கலாமா இல்லை ஃபைபர் ஷேக்கோட பவுடராக எடுக்கலாமா, ஸோ எப்படி எடுத்தால் உங்கள் பாடிக்கு சீக்கிரம் அப்சர்வேஷன் நடக்கும், இந்த மாதிரி டவுட்டெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இம்மிடியேட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ பெஸ்ட்டு மெத்தடில் ஃபைபரை இன்டேக் பண்ணணும்னா ஹெர்ப்லைஃபில் இருக்க ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை இன்டேக் பண்ணுங்கள்.
ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.